ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு பிறப்பின் நாளை முன்னிட்டு நாம் இடத்துல கூடி நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வழியிலே கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து நாம் செபிக்கிறோம். அசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக எங்கள் பாவங்களை சுமக்க, எங்களை விடுதலையாக்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்க, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க நீர் ஆண்டவரே உலகத்திலே பிறந்திரே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, மண்ணிலே மாம்சத்தை ஆண்டவரே வந்து ஆண்டவரே எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தை சமாதானத்தை நீர் கட்டளையிடும். உலகத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியவும் உண்டாகும்படியாக நாம் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை எல்லா பகுதியிலும் பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆஸ்வதியும். அப்படி பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதியும். நமக்கு மகிமை தருகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறதாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நாமும் பாடலை பாடி தேவனை நாம் துதிப்போம். முதலாவதாக ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடும் என்று பாடி கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமதுவே வறுமை கோலம் எடுத்தவர் அறித்தார். முன்னுரை படியே முன்னணை மீறே, மனுரை படியே முன்னணை மீறே, கண்ணையை மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மகிமை தேவன் அகத்துவராக அடிமை கோலம் தரித்திர லோகம் துதரும் பாட தெய்வம் போற்ற துதிக்கும் பாட தெய்வம் போற்ற துதிக்கும் பாத்திர திறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண
இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடி கொண்டாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் கூடி வானிட புகழ் பாடிட பிறந்தார்.
அவன் நாமம் தரித்தவர் யாவருமே அவன் பாதையில் நடப்போம், அவன் பாதையில் நடப்போம். பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் மாறிட பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் மாறிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் உள்ள பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் உள்ள பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளவரில் எங்கும் சாற்றிடுவோம். ஆண்டவர் பிறந்தது நம்முடைய உள்ளத்திலே பிறப்பதாம் உண்மையான கிறிஸ்துமஸ். எனது அநேகருடைய உள்ளங்களில் பிறக்க நாமும் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவோம். சந்தோஷ விண்ணொலியே இயேசு சாந்த சுரவியம் பள்ளத்தாக்கின் வீதி லாசாரோன் ஆறில் மலர்ந்துரித்தார். தேவாதி தேவ சுதன் இவர் ஜீவன் வழி
அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் பிறப்பே அதிசயம். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் மற்றவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக தீர்க்கதரிசிகளின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தின தேவன் இந்த நாட்களிலே இயேசுவின் மூலமாய், இயேசுவின் பிறப்பின் மூலமாய் தேவனே இந்த உலகத்துக்கு வந்து தம்மை வெளிப்படுத்தினாரே. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் அவர். தமது ஒரே பேரான குமாரனை சபிக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு கொடுத்தார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாக. அவர் பிறந்த பொழுதே சொல்லப்பட்டது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை தீர்க்கிறவர். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லே என்று யோவான் ஸ்நானகன் சொன்னானே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உற்சாகத்தோடு சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாய், ஹல்லேலூயா, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம், பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி இயேசு பிறந்தது. அந்த நற்செய்தியை கொண்டாடுகிறவர்களாக இந்த நாளிலே சந்தோஷத்தோடு நாம் தேவனை நோக்கி பார்த்து அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பிதாவோடு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இந்த உலகத்திலே தரித்திர கோலத்திலே, ஹல்லேலூயா, அடிமையின் ரூபத்திலே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை எண்ணினவர்களாக கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்த, ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருந்தோம் ஒரு மரியாளின் வயிற்றிலே ஒரு குழந்தையாக எங்களுக்காக உண்டானபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் கனத்திற்கும் பாத்திரமான தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க போகிறார் என்று அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு சொல்லப்பட்டது, நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயம். அவர் சமாதான பிரபு, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன். ஹல்லேலூயா. நமக்காக பிறந்த ஒரு பாலகர், பாலகனாக அல்ல, இன்றைக்கு சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு குழந்தையை ஆராதிக்க நாம் வரவில்லை. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், பிதாவினுடைய வலது பாரிசத்திலே இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே வீற்றிருக்காமல் மானிடனாய் வந்தது அவருடைய பெரிதான கிருபை. பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் நன்றியுடன் தூதர்கள் பாடிடவே விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே. தயவு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே. தயவு விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் வளர்ந்தது உந்தன் பாதயமே. தயவு சொல்லுவோமா? மனிதரில் பிரியம் மனிதரில் மலர்ந்தது தேவனுடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணுலகில் தூதர்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டு இருந்தார்களே, அதை விட்டு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்த தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் துதிக்கு நீர் பாத்திரர், எங்கள் துதிகளுக்கு நீர் பாத்திரர் என்று எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மேலான நாமம். அவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே எல்லாவற்றிலும் தன்னை கீழ்ப்படிந்து தாழ்த்தினதினாலே
உயர்த்தினதினாலே அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நாமம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நாமத்தை உடையவரே சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நன்றி கர்த்தாவே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு தலையாய் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறவர். ஓ முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் முழங்கும். இந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவை ஆண்டவராக நாம் பெற்றிருக்கிறபடியால் கரங்களை கட்டி அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிப்பதை தவிர நமக்கு வேற என்ன இருக்கிறது? இந்த உலகத்திலே தம்மை துதிப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தவர். அவர் இந்த உலகத்திலே வந்தது ஒரு பெரிய வெற்றி. ஏரோது அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டது. ஆனால் நம்முடைய இயேசு காப்பாற்றப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு நமக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் தேவனுடைய ஜனமாகிய நமக்கு, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நமக்கு எப்பொழுதும் வெற்றி தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக வெற்றி சிறந்த கர்த்தர் அவர். நமக்காக வெற்றி சிறந்த கர்த்தர் அவர். சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். பிறப்பில் இருந்து இறப்பு, உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவர் எல்லாமே ஜெயம்தான். இன்றைக்கு அந்த ஜெயத்தை நம்மிடத்திலே கொடுத்து நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று நம்மிடத்திலே அந்த ஜெயத்தை ஒப்பு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். பெரும் காரியம் செய்திட்டார், கர்த்தர் பெரும் காரியம், பெரும் காரியம் செய்திட்டார். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Yes, we are celebrating His victory, not His baby childhood. Hallelujah. Victory of the Lord. He has done mighty things yet again. He has done mighty things yet again. மரியாள் சொன்னது போல மகிமையான வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். Celebrate the victory of the Lord. Celebrate. Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name. Lift up your name. Oh, with our hearts full of praise. With a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. எல்லாரும் சொல்லுவோம், ஒசன்னா. கர்த்தருக்கு ஒசன்னா, மகத்துவமானவருக்கு ஒசன்னா. Lift up your name. With a heart full of Be praise. exalted, Lord, be exalted. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Glory, Glory, glory to the King of Kings. glory to the King of Kings and the Lord of Lords. Oh, who's worthy of all praise, glory, honor, and power. Yes, Lift up your name. With a heart full of be praise. exalted, Lord. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. Hallelujah, hallelujah. கரங்களை உயர்த்தினவர்களாக
Glory to the King of Kings. உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை மகிமை மகிமை. ராஜாதி ராஜாவுக்கு மகிமை. கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை. Hallelujah, hallelujah. Lord, we lift up your name. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சொல்லுவோமா? எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இம்மானுவேல் எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எங்கள் சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வெற்றி வீரரே யெகோவா நிசி, யெகோவா நிசி, எங்கள் மேல் பறக்கிற வெற்றி கொடிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமானவர். சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே எல்லா அதிசயங்களையும் செய்தவரே, இனிமேலும் செய்ய போகிறவரே. துக்கத்தோடு அல்ல, நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. அவர் நமக்கு அதிசயமானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதிசயம், இன்றைக்கு அதிசயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சும்மா எழுதி வைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லா கட்டுகள், எல்லா பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றின் மீதும் இன்றைக்கு நாங்கள் வெற்றி எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா. எங்களுக்காய் இந்த உலகத்திலே குழந்தையாய் வந்தாலோ ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்த இயேசு. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதத்திலும் அற்புதம் செய்தாரே. நாயினூர் விதவை தன்னுடைய மகனை பாடையிலே வைத்துக் கொண்டு வரும் பொழுது அந்த வாலிபனை கூட அவர் தொடவில்லை, அந்த பாடையை தொட்டார். அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடையை தொட்டாலே அற்புதம். ஹல்லேலூயா. அவர் வஸ்திரத்தை தொட்டால் நமக்கு அற்புதம். இந்த நாளிலே உங்களுக்கு தேவையான அற்புதம் காத்துக்கொண்டு இருக்கிறது. விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர், எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர், உமக்கே கோடா கொடி ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவரே துதிகளையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுக்கிறோம் என்று வாய்களை திறந்து உற்சாகத்தோடு சத்தமா சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்களோடி வந்து பார்க்கட்டும். சொல்லுங்க, மகிமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்து விட்டார், இனிமேலும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What a mighty God we serve. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. இந்த நேரத்திலே வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். I wish you all a Merry Christmas. உங்கள் எல்லாருக்கும் நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Usually this Christmas time, guest speakers will come. பொதுவாக கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்கு விசேஷித்த செய்தியாளர்கள் வந்து செய்திகளை பகிர்ந்து கொள்வார்கள். Today I am the guest speaker. இன்றைக்கு நான் தான் விசேஷ செய்தியாளர். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, when you see the genealogy of Jesus Christ in Matthew, மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை நாம் பார்க்கும் பொழுது we see everyone, Abraham begat Isaac, like that. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். But in verse 16, 16ஆம் வசனத்திலே Mary, of whom was born Jesus. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவனிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். பெற்றான் என்று வராமல் பிறந்தார் என்று So we வருகிறது. see the difference. Jesus was not begat, he was born. இயேசு பெற்றார் என்று வராமல் பிறந்தார் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And
Many people they discuss, did Jesus was born on 25th of Christmas? அநேகர் கிறிஸ்துமஸ் நாள் 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தாரா என்று பல விவாதங்களை வைக்கிறார்கள். One pastor also he went to the presence of God and asked God, Lord, you reveal whether Jesus was born on 25th. ஒருத்தர் ஜெபத்துல கூட போய் ஆண்டவரே கேட்டாரா, இயேசு தேவனே இயேசு உண்மையாவே 25ஆம் தேதி தான் பிறந்தாரா என்று. See, a child should born any day. ஒரு குழந்தை பிறக்கணும், We அவ்வளவுதான். need one day. ஒரு நாள் நமக்கு தேவை. At least on Christmas, more people are coming and worshipping Jesus. On Christmas day. கிறிஸ்துமஸ் நாளிலாவது அநேகர் வந்து இயேசுவை வணங்குகிறார்கள், தொழுது கொள்கிறார்கள். அதன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். More people are coming on Christmas. At least let them come and worship. கிறிஸ்துமஸ் அன்னைக்காவது அநேகர் வந்து இயேசுவை வழிபடட்டுமே. So God said, let it be. ஆண்டவர் சொன்னாராம், பரவாயில்லப்பா, இதோ ஒரு நாள்ல அவங்க கொண்டாடட்டும் என்று. Jesus was born. இயேசு நமக்காக பிறந்தார், அதுதான் முக்கியம். Jesus was God in skin. அவர் தேவன் ஒரு அடிமையின் ரூபத்திலே, மனித உருவத்திலே இந்த உலகத்திற்கு வந்தார். Christ is the eternal God, became a human being. The Word was made flesh. நித்தியமாய் இருந்த தேவன் இந்த உலகத்திலே இயேசுவாக பிறந்தார். வார்த்தை மாம்சமாக மாறினது. In John 3:16, Jesus came to express the love of God for you. யோவான் 3:16 நாம் வாசிக்கின்றோம், இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக. In Ephesians 3:18 and 19. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களிலே Let us read. Ephesians 3:18 and 19. எபேசியர் 3:18, 19. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். His love, long, wide, deep and high. அகலமும் நீளமும் ஆழமும் உயரமுமான தேவனுடைய அன்பு. That's why Jesus he stretched out his hands and legs on all directions. அதனால் தான் இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது தன்னுடைய இரு கரங்களையும் நீட்டினவனாக மரித்தார். So his love we cannot measure it. அவருடைய அன்பை நாம் அளவிடவே முடியாது. And also we see the gift of forgiveness. அதோடு கூட அந்த அன்பின் நிமித்தமாக நமக்கு மன்னிப்பு என்கிற ஒரு பரிசும் ஈவும் கொடுக்கப்படுகிறது. That's what we read in Romans chapter 3 verse 23 and 24. அதைதான் நாம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். When we தேவனுடைய கிருபை வரமோ அந்த அவர் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். Matthew, Luke and John they wrote about the birth of Christ. மத்தேயு, மார்க்கு, யோவான் ஆகிய 3 புத்தகங்களிலும் இயேசுவின் பிறப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Mark straight away he is telling about John the Baptist and Jesus, his ministry. மார்க்கானால் முதலாவது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லி அதன் தொடர்ச்சியாக இயேசுவின் ஊழியத்தை பற்றி எழுதுகிறதை நாம் காண்கிறோம். In Luke chapter 2 verse 11 when we see லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே let's read. வாசிக்கலாம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். At his birth Jesus is called a savior. அவருடைய பிறப்பை குறித்து அங்கு சொல்லப்படும் பொழுது கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்கிற பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. As savior he has come to deliver us from sin. இரட்சகராக இந்த உலகத்திலே நம்முடைய எல்லா பாவங்களிலும் இருந்து நம்மை மீட்டுக் கொள்ள இயேசு
வந்திருக்கிறார். to deliver us from Satan's domain. பிசாசின் சகல தந்திரங்கள் வல்லமையிலிருந்தும் நம்மை விடுதலையாக்க இயேசு உலகத்திற்கு வந்தார். To deliver us from the ungodly world. இந்த தேவன் இல்லாத உலகத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்க தேவன் வந்திருக்கிறார். To deliver us from fear and death. நம்மை பயம், மரண பயம், எல்லாவித பயத்தினின்றும் விடுதலையாக்க இயேசு வந்தார். See, nowadays people are scared to come near, to shake hands because of fear. இந்த நாட்களிலே பயத்தின் நிமித்தமாய் ஒருவருக்கொருவர் பக்கத்துல கூட வரமாட்டேங்கிறாங்க, கை குலுக்குவதற்கு கூட பயப்படுகிறார்கள். If somebody is coughing, they will go 2 yards away. யாராவது ஒரு இருமிட்டா போதும் 2 அடி தள்ளி போயிடுறாங்க. If they are walking close by, they will go away from us. அவங்க கிட்ட நடந்து கொண்டு வந்திருந்தாலும், நெருங்கி வந்து கொண்டு இருந்தாலும் தூரம் ஓடுவதற்கு தான் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட பயம். All these things are out of fear. இதெல்லாம் பயத்தின் நிமித்தமாக வருகிறது. Fear of death. மரண பயம், வியாதியின் பயம். Jesus also he came to deliver us from the condemnation of transgressions. நம்முடைய எல்லா மீறுதல்களின் நிமித்தமாய் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா ஆக்கினையையும் தீர்க்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். The Savior is also Christ the Lord. இவர் இரட்சகர் மாத்திரம் அல்ல, கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He has been anointed as the Messiah of God. கர்த்தராகிய கிறிஸ்து என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். The Lord who rules over his people. தன்னுடைய ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக குழந்தையாக பிறந்தவர் தான் இயேசு. No person can have Jesus as Savior while not submitting to his Lordship. நான் ஒரு மனிதனும் இயேசுவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் அவருடைய ஆளுகைக்கும் அவர் தன்னுடைய ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. Jesus is the Greek form of the Hebrew word Yeshua. யெஷுவா என்கின்ற எபிரேய பதத்தின் கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் இயேசு. Joshua meaning the Lord is salvation. அந்த யெஷுவா என்கின்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் இயேசு நம்முடைய இரட்சகர். Christos means anointed, Messiah. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதுதான் பொருள். அவர் மேசியாவாக இருக்கிறார். God's anointed one. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Anointed with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Jesus was anointed as a prophet to bring knowledge and truth. இந்த உலகத்திற்கு அறிவையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவதற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. As priest to offer the sacrifice and cancel the guilt. ஒரு தீர்க்கதரிசியாக மாத்திரம் அல்ல, ஒரு ஆசாரியனாக நமக்காக வந்து பலி செலுத்தி நம்முடைய எல்லா குற்ற மனப்பான்மையையும் மன்னிக்கத்தக்கதாக மாற்றத்தக்கதாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். As king to establish rule and lead the kingdom of righteousness. அது மாத்திரம் அல்ல, ஒரு ராஜாவாக இந்த உலகத்திற்கு வந்தார், இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்டி ஆளுகை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. Only 3 things I am going to tell of the birth of Jesus Christ. இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Because of the birth of Christ, it shows us God's purpose. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்ததின் மூலமாக தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். Secondly, the birth of Christ shows us God's promise. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதாய் இருக்கிறது. Thirdly, the birth of Christ shows us God's presence. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. I'm not going to preach a long message. I'll cut short and with a nutshell I'll tell the word of God. இந்த நேரத்திலே நீளமாக நான் பிரசங்கிக்க போவதில்லை, சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்லுகிறேன். So keep your attention and concentration. உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். First of all, the birth of Christ shows us God's purpose. முதலாவதாக
தேவனுடைய இயேசுவின் பிறப்பு தேவனுடைய நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. In Matthew 1, chapter 1, verse 20 and 21. மத்தேயு 1:20-21. In Matthew's gospel, we find that Mary is betrothed to Joseph. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம் யோசேப்புக்காக மரியாள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். Among the ancient Jews, marriage consisted of 3 stages. அந்த காலத்து யூதர்கள் மத்தியிலே திருமணம் என்பது 3 படியாக நிறைவேறும். First engagement, முதலாவது நிச்சயம், second betrothal, and third marriage. இரண்டாவது ஒப்பந்தம், மூன்றாவது திருமணம். The engagement was usually arranged by the parents while the children were very young. இந்த நிச்சயம் என்பது பிள்ளைகள் சிறுவர்களாகவே உறுதி என்று சொல்லலாம். பிள்ளைகள் மிகவும் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் நிச்சயம் பண்ணப்படுகிறவர்கள், உறுதி பண்ணப்படுகிறார்கள். இந்த மாப்பிள்ளைக்கு இதுதான் பெண் என்று, இந்த பெண்ணுக்கு இவர்தான் மாப்பிள்ளை என்று ஒரு உறுதி செய்யப்படுகிறது. By parents or by a professional matchmaker. ஒருவேளை பெற்றோர் இதை செய்யலாம் அல்லது இந்த தொழிலில் இருக்கிறவர்கள் இந்த உறுதியை பண்ணலாம். The betrothal period was next. அதன் பின்பு நியமிக்கப்படுதல் and will usually last for 1 year. இந்த நியமிக்கப்படுவது 1 வருடம் நடக்கும். During this time girl lived with her parents. இந்த நியமிக்கப்பட்ட நாட்களிலே பெண் தாய் தகப்பனோடு வாழ்ந்து வருவாள். But the couple was looked upon as being husband and wife. ஆனால் மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது இவர் கணவர் இவர் மனைவி என்ற நிலைமையில் தான் அவர்களை பார்ப்பார்கள். During the stage of betrothal, unfaithfulness was regarded the same as adultery. இந்த நியமிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு பெண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ உண்மையற்றவர்களாய் இருந்தால் அது விபச்சாரத்திற்கு ஒப்பாக மதிக்கப்பட்டது, விபச்சாரம் போல நினைக்கப்பட்டது. And they can be stoned. அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படவும் பண்ணப்படலாம், கல்லெறிந்தும் கொல்லப்படலாம். After that 1 year was over, the marriage was completed. அந்த 1 வருடம் கடந்த பின்பு இருவரும் இணைந்து திருமண வாழ்க்கை செய்வார்கள். The bride went to live with her husband. இந்த பெண் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்று மாப்பிள்ளையோடு வாழலாம். It was during this period of betrothal, the scripture says that Mary was found to be with a child. இந்த நிச்சயிக்கப்பட்ட இந்த 1 ஆண்டு காலத்திற்கு உள்ள நியமிக்கப்பட்ட இந்த 1 ஆண்டு காலத்தில் தான் மரியாள் கர்ப்பமானாள். What a shock that must have been to Joseph. இது எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியாக யோசேப்புக்கு இருந்திருக்கும். It must have looked to him as though she had been unfaithful to him. இது எப்படி இருந்ததென்றால் அவள் கணவனாகிய யோசேப்புக்கு உண்மையற்றவளாக இருந்திருப்பாள் என்றுதான் எல்லாருக்கும் தோன்றும். There were 2 things he could do. 2 காரியங்கள் அவர் யோசேப்பு செய்திருக்கலாம். One, he could make her a public example, but the law said that she would be died by stoning. அவளை வெளிப்பிரகாரமாக எல்லாருக்கும் முன்பாகவும் கொண்டு வந்து அவமானப்படுத்தி நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொன்றிருக்கலாம். I believe that Joseph loved Mary too much to allow that to happen to her. ஆனால் யோசேப்பு மரியாளை மிகவும் நேசித்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஆகவே இப்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை அவர் செய்திருக்க மாட்டார். Mary was beautiful. மேரி மிகவும் அழகுள்ள ஸ்திரீ. So he chose his second option. அவருக்கு இருந்த 2வது ஒரு தெரிந்து கொள்ளுதலை தீர்மானத்தை செய்தார். He chose to divorce her quietly, secretly. அவளை ரகசியமாக தள்ளிவிட மனதாயிருந்தார். One night, as Joseph tossed and turned on his bed, trying to decide what to do, இந்த காரியத்தினாலே சிந்தையிலே இதையே யோசித்துக் கொண்டு படுக்கையிலே படுத்துக் கொண்டு இருக்கும் பொழுது, இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்பட்டவராய் இருக்கும் பொழுது, God sent an angel to speak to Joseph in dreams. தேவன் அவருடைய கனவிலே ஒரு தேவதூதனை அனுப்பி அவரோடு பேசினார். There are 122 times in the scriptures when God spoke his word to people through dreams, and that is what he chose to
Joseph. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 122 முறை தேவதூதர்களை அனுப்பி கனவிலே தேவன் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் தான் யோசேப்போடும் The பேசினார். angel said, Joseph, son of David, do not be afraid to take you, Mary, as your wife. Fear not. And then the angel went on as to explain that Joseph would not have to be afraid because God had a purpose. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது மத்தேயு 1:20 தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? இயேசு பிறக்கும் பொழுது நீ அவரை இயேசு இங்க பிறப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், மரியாளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது ஒரு நோக்கத்தோடு தான் பிறக்கிறது என்பதை அவர் இங்கு விளக்கி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். In the first place, Mary had not been unfaithful. முதலாவதாக அவர் சொல்லுகிற காரியம், மரியாள் உண்மையற்றவள் அல்ல. In fact, it was her faithfulness to God that resulted in her being chosen to be the mother of the Messiah. அவள் உண்மையுள்ளவளாக இருந்ததினால்தான் மேசியாவுக்கு தாயாக அவள் தெரிந்து கொள்ளப்பட்டாள் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். For every child, God has a purpose. ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். For each one of us, God has a purpose. இப்பொழுதும் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். Second, God had a purpose in causing Joseph and Mary this turmoil. இந்த குழப்பத்தை யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையிலே அனுமதித்ததற்கும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. God had a purpose in causing them to risk their reputations this way. இப்படி அவர்கள் அவமானத்தையும் அவர்களுடைய மானமே போகின்ற அளவு நிலைமையிலே அவர் குழப்பத்தை அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்தார். அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. The angel said, stop being afraid because Joseph was afraid. பயப்படாதே என்று யோசேப்பை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார். ஏனென்றால் யோசேப்புக்குள்ளாக ஒரு பயம் இருந்தது. But then the angel revealed God's purpose to Joseph and said, she will bring forth a son and you shall call his name Jesus. அப்ப தேவதூதன் யோசேப்பை பார்த்து சொன்னார், அவள் ஒரு குழந்தையை உனக்கு பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. For he will save his people from their sins. அவர் பாவங்களில் இருந்து ஜனங்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டது. God revealed this mystery of this purpose to Joseph. இந்த நோக்கத்தை யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்தினார். No one else knew that, not even Mary. மரியாளுக்கு கூட இந்த நோக்கம் தெரியாது, ஆனால் யோசேப்புக்கு இந்த நோக்கம் வெளிப்படுத்தப்பட்டது. God was invading human history to redeem his people. தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக வரலாற்றிலே தேவன் இடைப்பட்டு செயல்பட்டார். God had a purpose. When he sent his son, we can have our fears calmed. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய பயங்களிலிருந்து நாம் நீங்கி வாழலாம். God speaks to our doubt and says, fear not, I have got a purpose in all this. நாம் குழப்பத்தின் மத்தியிலே சந்தேகத்தின் மத்தியிலே இருக்கும் பொழுது இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, இதிலும் எனக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. Christ was not born to live, he was born to die and to live again. அவர் இயேசு பிறக்கும் பொழுது வாழுவதற்காக பிறக்கவில்லை, அவர் மரித்து மறுபடியுமாய் உயிரோடு எழுந்து வாழும்படியாக பிறந்தார். ஹல்லேலூயா. Secondly, the birth of Christ shows us God's promise. இரண்டாவதாக இயேசுவின் பிறப்பு நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. You don't have time to read, you can note down and read at home. Luke chapter 1. எழுதி அதை படிங்க. Luke chapter 1, 1ஆம் அதிகாரம் 29 through 37. 29 முதல் 37 வரை. As the angel told it to Mary, the promise had 3 parts to it. இந்த இடத்திலே மரியாளை பார்த்து தேவதூதன் பேசுகிறார்.
அந்த வாக்குத்தத்தம் 3 பகுதி கொண்டதாய் இருக்கிறது. You shall conceive and bear a son. His name is to be Jesus. அவர் சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. Second, he shall be great and shall be called the Son of the Most High. அவர் பெரியவராய் இருப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். Thirdly, as a king on David's throne, he shall reign over the house of Jacob forever. யாக்கோபின் வம்சத்திலே தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருந்து யாக்கோபின் வம்சத்தை என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். God has a purpose and also God has promised. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதே நேரத்திலே ஒரு வாக்கையும் கொடுக்கின்றார். For centuries the Jewish people had been waiting for the birth of Messiah. Every Jewish mother hoped and prayed that her son would be the Messiah. ஒவ்வொரு இந்த வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர்தான் மேசியா என்று. ஆகவே ஒவ்வொரு முறை பெண்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது, குமாரன் பிறக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவர்தான் மேசியாவா, என் குமாரன் தான் மேசியாவா என்று யோசித்தார்கள். This is the expectation in Jerusalem. எருசலேமிலே among the Jewish people. யூத ஜனங்கள் மத்தியிலே இதுதான் ஒரு எதிர்பார்ப்பு, என் வயிற்றிலே ஒரு மேசியா பிறப்பாரா என்பதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பு. If this was the expectation in Tamil Nadu, every woman will be having dozen of children. இதுதான் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இருந்தா எத்தனை 12 பிள்ளைகள் கூட பெற்றுக்கொள்வார்கள். This child will be Messiah, the next will be Messiah, like that. முதல் குழந்தை மேசியாவா, இரண்டாவது குழந்தை மேசியாவான் யோசித்து யோசித்து பெற்றுக்கொண்டு இருப்பார்கள். What God's message meant to Mary was this. மரியாளுக்கு தேவதூதன் மூலமாக தேவன் கொடுத்த செய்தியின் பொருள் இதுதான். Mary, I have given the world a promise that a savior would be born. மரியாளே, உலகத்திற்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன், ஒரு நாள் ஒரு இரட்சகர் பிறப்பார். And you are the virgin. Your son will be the son of the Most High God. நீ ஒரு கன்னிகை, உன் கற்பத்தில் பிறக்க போகிற அந்த பாலகன் தான் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாவாக, மேசியாவாக இருப்பார். 2 Peter 1:4 2 பேதுரு 1:4 நாம் வாசிக்கின்றோம். and 1 John 2:25. இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. Promise was given to us. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 1 John 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். So God has promised us to give eternal life through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். So Jesus is the promise of God to you. இயேசுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தமாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. Finally, the birth of Christ shows us God's presence. மூன்றாவதாக இயேசுவின் பிறப்பு தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதை வெளிப்படுத்துகிறது. We read in Luke chapter 2 verse 9 through 14. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9 to 14 வசனங்கள் வரை அதை நாம் வாசிக்கின்றோம். Let us read. வாசிக்கலாம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். God has come into the world. God has come into the world. தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். And you have the presence of God with you. நமக்குள்ளே தேவன் பிரசன்னராய் இருக்கிறார். Emmanuel, God with us. இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்று நாம் In வாசிக்கின்றோம். Old Testament, God promised His people that His presence will be with them.
பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவர்களோடு சொன்னார், நான் என்னுடைய பிரசனம் உங்களோடு இருக்கும் என்று. And also he told, my presence will go before you. உங்களுக்கு முன்பாக என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். When Jesus was risen in Matthew chapter 28 verse 20, he said, lo, I am with you always, even unto the end of this age. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். And also John chapter 14, Jesus told he is preparing a mansion for us and he is going to take us to that place. அதே போல யோவான் 14ஆம் அதிகாரத்திலும் நமக்கு சொல்லி இருக்கிறார், உங்களுக்காக நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை எடுத்து சென்று என்னோடு வைத்துக் கொள்ளுவேன். We are going to be in the presence of God forever and ever. நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே காலாகாலமாய் நித்தியமாய் இருக்க போகின்றோம். What a precious privilege God has given us. எப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். So in each one of our life, we should know God's purpose not once but throughout our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்காக சிருஷ்டித்து இருக்கிறார், நாம் எதற்காக வாழுகிறோம், தேவன் என்ன நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். So know God's purpose. தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். Secondly, know God's promise in all circumstances. இரண்டாவது, தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லா சூழ்நிலையிலும் அறிந்து செயல்பட வேண்டும். Finally, know God's presence is always with you to help you, to protect you, to meet all your needs and to bless you. மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய பிரசனம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது, நம்மை பாதுகாக்க, நம்மை வழி நடத்த, நமக்கு வெற்றியை கொடுக்க. Why he is doing all these things? இவை எல்லாவற்றையும் ஏன் நமக்கு தேவன் செய்கிறார்? We have to make disciples. That was Jesus told as a commandment. அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக மற்றவர்களை மாற்ற வேண்டும். இதைத்தான் மத்தேயு 28 தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். So because of Jesus Christ came to this world, our past is forgiven. இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்தது நிமித்தமாக நாம் முன்பு செய்த எல்லா பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. We have a purpose for living. நமக்கு இப்பொழுது வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. Many people, they don't have eternal purpose and they don't know about eternal life. அநேகருக்கு தங்களுடைய வாழ்க்கை நோக்கம் தெரியவில்லை, நித்திய ஜீவனை குறித்து தெரியாமல் இருக்கிறார்கள். 2 days back, one lady was affected by corona and she was healed, and she was scared that again corona will come back to her, so she is committed suicide. 2 நாளைக்கு முன்பாக நாம் கேள்விப்பட்டோம், கொரோனா வந்து சுகமாகி விட்ட பின்பும் மறுபடியும் கொரோனா எனக்கு வந்துருன்ற பயத்துல தற்கொலை பண்ணி கொண்டார்கள். People live without eternal life. ஜனங்கள் நித்திய ஜீவனை குறித்த அறிவில்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். When we die, we have a home in heaven. நாம் மரிக்கும் பொழுது நமக்கு பரலோகத்திலே ஒரு வீடு இருக்கிறது. If you don't have a home here on this earth, definitely I promise you, we will have home in heaven. You don't need a patta or registration. God has prepared everything for us. இந்த உலகத்திலே உங்களுக்கு வீடு எதுவும் இல்லாவிட்டாலும் பரலோகத்திலே நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வீடு உண்டு. அதற்கு எந்த பட்டாவோ எந்த டாக்குமெண்டோ நமக்கு தேவையில்லை. இயேசு எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். So go home and celebrate the Christmas with a purpose and keep the promise and also keep his presence with you and help others. வீட்டுக்கு போய் நன்றாக கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள். உங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிந்து பற்றி கொள்ளுங்கள். அவர் பிரசன்னம் உங்களோடு இருப்பதை உணர்ந்து அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Share the love of God to others. மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்கள்.
நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். இந்த நாளிலும் இயேசுவை எங்களுக்கு குழந்தையாக எத்தனையோ ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் காத்து காத்து இருந்தார்களே, ஆனால் ஒன் ஃபைன் டே நீர் அவர்களுக்கு அந்த குழந்தை காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீயின் இடத்திலே பிறந்தவர் என்று சொல்லி ஒரு குழந்தையை நீர் கொடுத்தீரே. தேவாதி தேவனாக ராஜாதி ராஜாவாக எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அவர் இந்த உலகத்தில் பிறந்ததினாலே ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு என்பதை எங்களுக்கு உணர்த்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் மேலாக கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இம்மானுவேலாய், ஆண்டவரே யெகோவா ஷம்மாவா எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நோக்கத்தோடு நாங்கள் வெளியே சென்று மற்றவர்களை சீஷராக்கத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீ சந்தித்து ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதியினாலும் வெற்றியினாலும் அவர்களை நிரப்புவீராக. சகல கனத்தையும் துதியும் மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலனும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தும் நம்மளோட வருகை மட்டும் ஆசீர்வதித்து காப்பாராக.